ஹலோ, குட் மார்னிங். இன்றைக்கி வந்து பானுமதி குரு கிச்சனில் வந்து ஒரு சப்பாத்தி அந்த மாதிரி கிரேவி வந்து சைட் டிஷ் பண்ண போகிறோம். தாமரை விதை, அதாவது மக்கானாவில் ஒரு கிரேவி பண்ண போகிறோம். இதுக்கு வந்து மக்கானா எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து தாமரை விதைகள். இது வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்ல ஒரு இது பொருள் வந்து இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு நிறைய பாருங்கள், இந்த மாதிரி தனியாத்தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயம், கொஞ்சம் கசூரி மேத்தி, இதெல்லாம் தேவைப்படுது. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பச்சை மிளகா, ஒரு 4 பச்சை மிளகா கொஞ்சம் அரைச்சிக்கலாம். இது ஃபஸ்ட்டு ஒரு 4-5 பச்சை மிளகா. இது முந்திரியை கொஞ்சம் ஊற போட்டு வச்சுருக்கேன். அந்த முந்திரியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஜீரகம், தக்காளி, ஒரு 2 சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது சேர்த்துக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு வந்துடலாம். மக்கானா கிரேவி இப்போ பண்ண ரெடி. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டவ் பார்த்து வச்சுக்கலாம். இந்த தக்காளி, முந்திரி இதெல்லாம் வந்து அரைச்சி நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. ஃபஸ்ட்டு இப்போ இதில் கொஞ்சம் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு கொஞ்சம் ஃபஸ்ட்டு சோம்பு, போட்டாச்சு. கொஞ்சம் லைட்டாக பொரிய ஆரம்பிச்சாச்சு. இது இப்போ வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு நல்ல பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம் போதும் இதுக்கு. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது வந்து ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் சேர்த்தாச்சு. அது 1 நிமிஷம் பச்சை வாசனை போக நல்லா வதக்கி வச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் 1 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சம் ஜீரகத்தூள், கொஞ்சம் ஏற்கனவே பச்சை மிளகா அதில் போட்டு அரைச்சிருக்கோம். இப்போ வந்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் கரம் மசாலா தூளும் ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும் இந்த ஃப்ளேவர் வந்து சேர்க்கும்போது. இதெல்லாம் 1 நிமிஷம் அந்த பச்சை வாசனை போக ஃப்ரை பண்ணினதுக்கப்புறமா நம்ம இந்த தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் கிரேவியை இதில் ஆட் பண்ணிடலாம். இதில் வந்து ஒரு சின்ன பீஸ் பீட்ரூட் வந்து துருவி வச்சுருக்கேன். இதில் சேர்க்கும்போது இதோடைய ஒரு கலர் வந்து ரொம்ப அட்ராக்ஷன் சூப்பராக இருக்கும். அதனால் கொஞ்சம் பீட்ரூட் இதில் சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இது வந்து நம்ம விருப்பம், நம்ம வீட்டில் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு அழகான கலர் வர்றதுக்காக தான் அது பீட்ரூட் சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சம் இதில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பு, தேவையான உப்பு இதுக்கு சேர்த்துடலாம். இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம இதை 1 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது கொதிக்கட்டும் 1 நிமிஷம். இது கொதிச்சிட்ருக்க டைமில் நம்ம மக்கானாவை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கணும். பாருங்கள், இது இன்னொரு கடாயில் இது ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஒரு ட்ரையாகவே ரோஸ்ட் பண்ணிக்கணும் ஒரு 2-3 நிமிஷம். இது நல்லா இப்போ பார்த்திங்கன்னா கெட்டியாக இருக்கா. அப்போ வந்து நல்லா கிறிஸ்பாக இப்படி பண்ணும்போது நல்லா மொரமொரன்னு
பவுட்ரு மாதிரி ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை வறுத்துக்கணும். இந்த கிரேவி வந்து ரெடியாகி நம்ம வந்து சாப்பிட்ற போகிறோம் அப்படின்னும் போது தான் இதை வந்து நம்ம ரெடி பண்ணி அதில் ஆட் பண்ண போகிறோம். சாப்பிட்ற டைமில் இதை நம்ம ஆட் பண்ணிக்கிட்டாக்க போதும். இன்றைக்கி சப்பாத்திக்காக சைட் டிஷ் இது பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து சூப்பர் டேஸ்ட்டும் வைஸ் சூப்பராக இருக்கும். ப்ளஸ் வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. குழந்தைங்களுக்கு நம்மளை ஃப்ரை பண்ணி இதை வந்து சாப்பிட்றதுக்கு கொடுக்கலாம். ஸ்நாக்ஸ்க்கு பதிலாக இதை கூட கொடுக்கலாம். நல்லா முறைன்னு ஆக்சுவலாக நல்லா வறுத்துட்டு போடுறோம். பாருங்க, இப்போ போடுறாக ஆரம்பிச்சிச்சு. தான் கையில் இப்படி எடுத்தும்போது நல்லா போடுறாக ஆரம்பிச்சிச்சு. இந்த இது போதும், ஆஃப் பண்ணிக்கலாம். இதை இப்போது கிரேவி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்து கஸ்தூரி மேத்தி, இதில் வந்து கஸ்தூரி மேத்தி நல்லா சேர்த்துக்கலாம். இதில் ஃபஸ்ட்டில் ரொம்ப நல்ல ஒரு வெந்தயக்கீரை பொடி பண்ணி ஹெல்த்துக்கும் நல்லது. நல்ல ஒரு வாசனை. நார்த் சைடெல்லாம் உங்களுக்கு இந்த கஸ்தூரி மேத்தி இல்லாத ஐட்டமே இல்லை. அவங்க வந்து எல்லாத்துலேயும் சேர்ப்பாங்க. காரணம் என்னென்னா நல்ல ஒரு வாசனை, நல்ல டேஸ்ட்டு. இப்போ நான் வந்து கஸ்தூரி மேத்தி சேர்த்துருக்கேன். இப்போது இதில் லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், கிரேவி இதை வந்து இந்த மக்கானாவை வந்து இப்போ ஆட் பண்ணிடலாம். மக்கானாவை ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு, இது வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கனால ரொம்ப நேரம் வேகணுன்றது கிடையாது. இது அப்படியே இது வந்து இந்த கிரேவியெல்லாம் இதில் நல்லா சேர்ந்துக்கும். இது ஒரு பாப்கார்ன் மாதிரி அந்த ஒரு உள்ளே வந்து அந்த ஈஸியாக அந்த கிரேவியோட டேஸ்ட் வந்து உள்ளே போயிடும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு நிமிஷம் கொதிச்சாச்சுன்னா இதை வந்து நம்ம ரைட்டாக கொத்தமல்லி ஆட் பண்ணி இப்போ வந்து நான் வந்து இது சப்பாத்திக்காக சர்வ் பண்ண போகிறேன். சப்பாத்தி இப்போது சப்பாத்திக்கு இந்த கிரேவி நம்ம சாப்பிட போகிறோம். இப்போது நமக்கெல்லாம் ஒரு நல்ல சைட் டிஷ் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு டிஃபன் வந்து அது வந்து நல்ல ஒரு இதாக இருக்கும். சப்பாத்தின்ட்டு நம்ம சட்னி அரைக்கிறத விட சப்பாத்திக்கு இந்த மாதிரி ஒரு சைட் டிஷ் செய்யணும். ஹெல்த்தியான சைட் டிஷ்ஷாக இருக்கணும், டேஸ்டியான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கணும். இது வந்து உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடில் பண்ணியிருக்கேன். இப்போது இதே மாதிரி நீங்களும் மக்கானால ஒரு நல்ல சைட் டிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி இருந்ததுன்றதை எனக்கு சொல்லணும், ஃபீட்பேக் கொடுக்கணும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது ஆக்சுவலாக பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நான் போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.